வீட்டிலே கடல மிட்டாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 1 கப் கடலப்பருப்பு, 1 கப் வெல்லம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய் போதும் அதுக்கு. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை நல்லா வறுக்கணும். பச்சை கடலப்பருப்பாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு அதை சூடை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு அதோட தோலெல்லாம் எடுக்கணும். நல்லா தோலெலாம் எடுத்து உடச்சிக்கணும். அதை ரெண்டாக உடச்சி பண்ணலாம், உடைக்காமே பண்ணலாம். அப்புறம் ஒரு 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 அரை கிளாஸு தண்ணி ஊற்றி அதில் வெல்லம் 1 கப் போட்டு அதை நல்லா கிளறணும். நல்லா பாகுப்பதம் வர இதில் முக்கியமாக பாகுப்பதம் தான் முக்கியமாக வரணும். பாகுப்பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஏலக்காய் 2 அதை கட் பண்ணி ஏலக்காய் 2 போடணும். இல்லை ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஏலக்காய் தூள் போடலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் அதில் வச்சு சேர்த்துக்கணும். வெள்ளைப்பாகில் நெய் சேர்த்து அதை கிளறி விட்டு அதை ஒரு தண்ணி 1 கிளாஸில் வச்சு அதை வெள்ளைப்பாகை வந்து அதில் போட்டு பார்க்கணும். அந்த வெள்ளைப்பாகை வந்து எடுத்து பார்த்தா உடையிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகை கரெக்டாக வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கடலப்பருப்பு சேர்க்கணும். அதில் கடலப்பருப்பு சேர்த்து அது நல்லா கிளறி விடணும். அப்புறம் ஒரு பிளேட்டோ ஒரு ட்ரேயோ வச்சு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இந்த கடலப்பருப்பை கிளறி வச்சோம்ல அந்த கடலப்பருப்பை அதில் போடணும். போட்டு நல்லா சீக்கிரமாக போடணும், இல்லைன்னா அது கட்டியாயிரும். அதை போட்டு நல்லா சேஃபாக நம்ம செஞ்சு விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஆரம்புலையும் கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணி முடிக்கவும் கடல மிட்டாய் ரெடி ஆயிரும். கடல மிட்டாயை எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆற விடவும் கடல மிட்டாய் ரெடி ஆயிரும். அந்த உடச்சி பார்த்தா கடல மிட்டாய் ரெடி.